புகழும் புகழ்ச்சியும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கு சொந்தம். அந்த ஏக இறைவனின் புறத்திலிருந்து இறங்கக்கூடிய சாந்தியும் அவனது வற்றாத பெருங்கருணையும் அகிலத்திற்கெல்லாம் அருள்கொடையாய் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக அனைத்து விதமான தியாகங்களையும் மேற்கொண்டு வரக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹுடைய ஆலயத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய அத்தனை பேரின் மீதும் நின்று நிலவட்டுமாக. அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் புனிதமாக்கி வைத்திருக்கக்கூடிய மாதங்களில் ஒன்றான துல்காயிதாவுடைய நிறைவு பகுதியிலே துல்ஹஜ் மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த புனிதமிக்க மாதங்களை நாம் சந்திக்கும் பொழுது, அதிலும் குறிப்பாக ஹஜ்ஜுடைய இந்த மாதத்தை நெருங்கும் பொழுது, ஒரு மாமனிதனுடைய தியாக வரலாறு, அவர் குடும்பத்தினர் செய்த அர்ப்பணிப்புகள், அவருக்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தந்த பட்டங்கள், சிறப்புகள், நாளை மறுமை நாளிலே அவருக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய சிறப்புகள், அவரை பின்பற்ற சொல்லி ஒட்டுமொத்த அகிலத்திற்கும் அருள்கொடையாய் அனுப்பப்பட்ட அல்லாஹுடைய தூதருக்கு சொன்ன அறிவுரைகள், இவையெல்லாம் வழமையாக நாம் நினைவு கூறக்கூடிய காலகட்டமாகும். அல்லாஹ் இந்த படைப்புகளிலேயே எத்தனையோ படைப்புகளை ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறான். மலக்குகளை படைத்திருக்கிறான், ஜின்களை படைத்திருக்கிறான், மனித இனத்தையும் படைத்திருக்கிறான். அழகழகான எத்தனையோ காட்சிகளை, படைப்புகளை ரப்புல் ஆலமீன் படைத்து வைத்திருந்தாலும் எல்லா படைப்புகளை விட அவன் படைத்த அடிமை இனத்திலிருந்து ஒரே ஒருவரை மட்டும் தேர்வு செய்து இத்தகதல்லாக இப்ராஹீம கலீலா, இப்ராஹீமை என்னுடைய உற்ற தோழராக நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று அந்த உன்னத தலைவரை மட்டுமே அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அடையாளப்படுத்துகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அவரை இறுதி தூதராக, இறை தூதராக யார் ஏற்று தங்கள் மார்க்கத்தை அவர்கள் சொன்ன அடிப்படையில் அமைத்துக் கொள்ளவில்லையோ, அவர்கள் எவ்வளவு நல்லறங்களை இந்த பூமியில் செய்தாலும், தங்க மலையவே வெட்டி இறைவனுடைய பாதையில் கொடுத்தாலும் இறுதி தூதரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர் சொர்க்கத்தின் வாசனையை கூட நுகர முடியாது. அந்த அளவுக்கு ரப்புல் ஆலமீன் இந்த இறுதி தூதருக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்திருந்தாலும் அந்த இறுதி தூதரை பார்த்து திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறார், நபியே, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீ பின்பற்றுகிறாக. தன்னைத்தானே முட்டாளாக ஆக்கிக் கொண்ட, அறிவிலியாக ஆக்கிக் கொண்டவனை தவிர வேறு எவரும் இப்ராஹிமின் மார்க்கத்தை புறக்கணிக்க மாட்டார்கள். இப்ராஹிம் எப்படிப்பட்டவராக இருந்தார்? வமா கான மினல் முஷ்ரிக்கீன், அவர் எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுக்கு இணை கற்பிப்பவராக இருந்ததே கிடையாது. இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு சிறப்புகள், இவ்வளவு பட்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறான்? ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் இப்ராஹிமை தான் தலைவராக தேர்வு செய்வோம் என்று சொல்லுகிறான். மறுமை நாளிலே முதலாக நிர்வாணமாக வந்து நிற்கக்கூடிய மனித ஜனத்திலே ஆடை அணிவித்து கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு மனிதராக, இறுதி இறை தூதராக அல்லாஹ் இப்ராஹிம் நபியை தேர்வு செய்து வைத்திருக்கிறான். பல்வேறு இடங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து வியந்து போகக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அவருடைய கண்ணியத்தை, சிறப்பை உயர்த்தி தந்திருக்கிறான். இவ்வளவு சிறப்புகளுக்கும் அந்த இறை தூதர், அந்த முன்மாதிரியாக அனுப்பப்பட்டவர், அவர் இவ்வளவு சிறப்புகளையும் தன்னகத்தே அமைத்துக் கொண்டதற்கான காரணங்கள் என்னவென்று சொன்னால், இப்ராஹிம் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், இப்ராஹிமை பல கட்டமாக நாம் சோதித்தோம். ஒன்றல்ல, இரண்டல்ல, மூன்று அல்ல, அவர் வாழ்நாள் முழுக்க சோதனைகளை மட்டுமே நாம் கொடுத்து கொண்டே இருந்தோம். எல்லா சோதனைகளிலும் அவர் வென்று காட்டக்கூடியவராக இருந்தார். இதோடு போதும், எனக்கு இனிமேல் வேண்டாம், இந்த உலகத்தில் நான் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சோதனைகளை விட்டுவிட்டு அல்லது அந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு வெளியேறி செல்லவில்லை. வரக்கூடிய அத்தனை சோதனைகளையும் அல்லாஹுக்காக ஏற்றுக்கொண்டார். அப்ப இவ்வளவு அர்ப்பணிப்பு, இவ்வளவு தியாகம் செய்திருக்க போய் தான்
அந்த குடும்பம் செய்த சின்ன சின்ன அசைவுகள் கூட இன்றைக்கு ஹஜ்ஜிலே நமக்கு இபாதத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த தாய் தன் குழந்தையின் பசியாற்றுவதற்காக ஓடிய அந்த ஓட்டத்தை ஒவ்வொரு அடியாரும் பின்னால் வரக்கூடியவர்கள் அத்தனை பேரும் நீ உம்ராவுக்கு சென்றாலும் சரி, ஹஜ்ஜுக்கு சென்றாலும் சரி, அதை ஓடி வா என்று சொல்லுகிறார். எல்லா இடங்களிலும் குர்பானை கொடுக்கிறோமா, அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்தார் செய்த தியாகத்தின் வெளிப்பாடுதான். இந்த அளவுக்கு தன்னுடைய தோழருக்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கான் என்று சொன்னால், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல அற்புதமான பல முன்மாதிரிகள் இருக்கிறது. அவர்களுடைய தனிப்பட்ட குணநலன்களாக இருக்கட்டும், ஒரு குடும்ப தலைவராக இருப்பதாக இருக்கட்டும், ஒரு சமுதாயத்தை வழிகாட்டக்கூடிய தலைவராக இருப்பதாக இருக்கட்டும், அல்லது தன்னை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு ஒரு உண்மையான விசுவாசியாக, உண்மையான அடிமையாக இருப்பதாக இருக்கட்டும், எந்த இடத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இதிலே அவர் சோடை போய்விட்டார், இதில் அவர் பின்தங்கி விட்டார், இந்த காரியத்திலே அவர் பலகீனமாகி விட்டார், தோற்று போய்விட்டார் என்று எங்கேயுமே சொல்ல முடியாத அளவிற்கு எல்லா இடத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித குலத்திற்கு, குறிப்பாக அல்லாஹுவை தங்களுடைய ரப்பாக, எஜமானனாக ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரியாக வாழ்ந்து காண்பித்துட்டு போயிருக்கிறாங்க. ரத்த பந்த உறவு என்று சொன்னால், அந்த ரத்த பந்த உறவை பேணுவதிலே எது லிமிட், எதுவரைக்கும் அந்த உறவுகளுக்கு உண்டான மரியாதை, எந்த இடத்தில் அந்த உறவை முறிக்க வேண்டும், எந்த இடத்தில் அந்த உறவை விட்டு பிரிந்து வர வேண்டும், அழகான விளக்கம், அழகான பாடம் அல்லாஹ் தூதருக்கும் தூதரின் தோழர்களுக்கும் சொல்லுகிறார். இப்ராஹிம் இடத்திலும் இப்ராஹிமின் தோழரிடத்திலும் தோழர்களிடத்திலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. எதை வைத்து முன்மாதிரி? தன் தகப்பனை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசிய வார்த்தைகளை சொல்லுகிறான். இதில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. யாரெல்லாம் இந்த தூதரை தங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டார்களோ, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவோம் என்ற கொள்கையிலே உறுதியாக இருக்கிறார்களோ, அவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அவர் செய்த காரியத்தை முன்னால் காட்டுகிறான். தன் தகப்பனை பார்த்து சொல்லுகிறார், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்காத வரைக்கும் எனக்கும் உங்களுக்கு மத்தியில் பகை தொடரும். பெற்ற தகப்பனை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு மகன், நீங்கள் எனக்கு தந்தை, இந்த உறவு இருக்கிறது, மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. ஆனால் இந்த உறவு பிரியக்கூடிய இடமும் இருக்கிறது. எங்கே? நீங்களும் நானும் ஒரு கொள்கையின் பக்கம் வந்தால் இந்த உறவு தொடரும். நான் அழைக்கிற சத்தியத்தின் பக்கம் வந்தால் இந்த உறவு தொடரும். நான் அழைக்கிற சத்தியத்தை நீங்கள் புறக்கணிப்பீர்கள், மீண்டும் அல்லாஹுக்கு இணை வைப்பீர்கள் என்று சொன்னால் நீங்களும் நானும் பகையாளிதான் என்று சொன்னதை அல்லாஹ் சிலாகித்து திருமலை குர்ஆனில் சொல்லுகிறான். இதில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல நாம் படிக்க வேண்டிய பாடத்தில் மிக முக்கியமான ஒரு பாடம் இருக்கிறது. குறிப்பாக ஏகத்துவவாதிகள், அல்லாஹுவை மட்டுமே வணங்குவோம் என்கின்ற ஒற்றை கோட்பாட்டிற்காக எல்லா சுகங்களையும் இழந்துவிட்டு, உலகத்திலே கிடைக்கிற அத்தனை ஆதாயங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு, அல்லாஹுக்காக நாங்கள் அனைத்தையும் இழந்து நின்று நாளை மறுமை நாளிலே அல்லாஹுடைய அடியார்களாக இருப்பதற்கு ஆசைப்படுகிறோம் என்ற கோட்டுக்குள்ளே வந்த மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்த இந்த அற்புதமான ஒரு பண்பை தங்களிடத்தில் கொண்டு வர வேண்டும். அது என்ன பண்பு? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகான அந்த பண்புகளை சுட்டி காண்பிக்கிறான். அதிலே ஓராயிரம் பாடங்கள் இருக்கிறது. இன்ன இப்ராஹிம், நிச்சயமாக இப்ராஹிம் எப்படி இருந்தார் தெரியுமா? லஹலீமுன், சகிப்புத்தன்மை கொண்டவராக இருந்தார். அவ்வாஹுன், இரக்க குணம் கொண்டவராக இருந்தார். சொல்லிவிட்டு கூடுதலாக ஒரு செய்தியை சொல்றான், முனீபாக இருந்தார். சகிப்புத்தன்மை நமக்கு படிச்சிருக்கிறோம், ரைட்டு. இரக்க குணம் நம்ம படித்திருக்கிறோம், இஸ்லாம் அதைத்தான் சொல்லுகிறது. பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம் என்று நமக்கு சொல்லுகிறது. முனீப் என்றால் புதிதாக இருக்கிறது. அல்லாஹ் இப்ராஹிம் நபியை தேர்வு செய்து இப்ராஹிம் நபிக்கு இந்த பட்டத்தை கொடுக்கிறானே, அவர் முனீபாக இருந்தார் என்று சொல்லுகிறானே. அப்படி என்றால் முனீப் என்றால் என்ன? அல்லாஹ் அதில் விளக்கத்தை கொடுக்கிறான். பல்வேறு இடங்களிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேசும் பொழுதெல்லாம் இந்த முனீப் என்கின்ற செய்தியை சேர்த்தே சொல்லுகிறான். முனீப் என்றால் என்ன? தனக்கு எவ்வளவு பெரிய இழப்பு நடந்தாலும் சரி, தன் வாழ்க்கையில ஒரு மூமின், ஒரு ஏகத்துவவாதி, அவன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டங்களை சந்தித்தாலும் சரி, இனிமேல் நாம் வாழவே
முடியாது, வாழ்க்கையின் விளிம்பில் வந்து நிற்கிறோம், இனி ஜெயிக்கவே முடியாது, தோல்வியின் விளிம்பில் வந்து நிற்கிறோம், இனி அவ்வளவுதான் நம் கதை முடிந்து விட்டது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தோல்வியின் எல்லையில் போய் நின்றாலும் சரி, யாருமே இல்லை எனக்காக, எனக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை யாராலும் சீர்படுத்தவே முடியாது என்ற ஒரு துக்கத்தின் கடைசி கட்டத்தில் நின்றாலும் சரி, அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை காட்டுகிறான். இப்ராஹிம் முனீபாக இருந்தாரே அதே போல் நீங்கள் எந்த ஒரு சூழல் வந்தாலும் அவர் அல்லாஹ்விடத்தில் வருவார். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அல்லாஹ்விடத்தில் வந்து கையேந்துவார். அல்லாஹ்வே, ரப்பே, என்னுடைய எஜமானனே, என்னுடைய குடும்பத்தை ஆள் அரவமற்ற இந்த பாலைவனத்தில் விட்டுவிட்டு செல்லுகிறேன், இவர்களுக்காக நீ உன்னுடைய பூமியில் இருந்து விளைச்சலை தரக்கூடிய மிகச்சிறந்த கனிவர்க்கங்களை கொண்டு கொடு. எப்படி கேட்கிறார்? எப்படிப்பட்ட நிலை? யாருமே கிடையாது. தன்னுடைய மனைவி அப்பொழுதுதான் ஈன்றெடுத்த பச்சிலம் குழந்தை. இவர்கள் இருவரை தவிர அந்த பூமியில யாருமே கிடையாது. இருவர் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த பாதுகாப்பை, அந்த சிறப்பை அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இது முன்மாதிரி. வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை சந்தித்தாலும் சரி, மனிதன் எப்பவுமே எப்படிப்பட்டவன்னா, அவனுக்கு கஷ்டம் வரும்பொழுது அல்லாஹ்ட்ட ஓடி வருவான். அவனுக்கு பெரிய துக்கம் துயரம் வரும்பொழுது அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான். அவனை ஏதேனும் ஒரு தீமை ஞானி விட்டால், தீண்டி விட்டால், நின்ற நிலையில் கேட்கிறான், உட்கார்ந்த நிலையில் கேட்கிறான், படுத்த நிலையில் கேட்கிறான், அல்லாஹுவே அல்லாஹுவே என்று கையேந்துகிறான். அவனுடைய கஷ்டத்தை போக்கி நாம் அவனுக்கு ஒரு நலவை நாடிவிட்டால் முன் எப்போதும் நம்மிடத்தில் பிரார்த்தனை செய்யாதவன் போல நம்மை மறந்து போய்விடுகிறான். இப்படி மனிதர்களில் நன்றி கெட்டவர்கள் நிறைய உண்டு. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நன்றி மறந்தவர்களாக கிடையாது. கஷ்டங்கள் வரும்பொழுதும் அல்லாஹ்விடத்தில் வந்து கையேந்துவார்கள். மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய சாதனைகளை சாதித்தாலும் அல்லாஹ்விடத்தில் கையேந்துவார்கள். காபத்துல்லாவுக்கு புனரமைப்பதற்காக தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு அனாதையாக ஆதரவற்றவர்களாக அந்த பாலைவன மணலிலே விட்டுவிட்டு வெளியேறும் பொழுதும் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்கள். இறைவா, இவர்களை நீ கவனித்துக் கொள், இவர்களை பார்த்துக் கொள் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். அதே காபத்துல்லாவை தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அதை கட்டி எழுப்பி முடித்து மிகப்பெரிய ஒரு சாதனையை சாதிக்கிறார்கள். சாதாரண சாதனை கிடையாது. காபத்துல்லாவை புனரமைப்பதற்காக இப்ராஹிமையும் இஸ்மாயிலையும் நாம் தேர்ந்தெடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த காபத்துல்லாவை புனரமைத்து விட்டு அவர்கள் கையேந்துகிறார்கள். உடனே அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய சாதனைக்கு சொந்தக்காரர் ஆகி பெருமை கொண்டு ஆணவம் கொண்டு நான் எவ்வளவு பெரிய பணியை செய்துவிட்டேன் என்று ஒதுங்கி செல்லவில்லை. அப்பொழுதும் கையேந்துகிறார்கள். ரப்பனா தஹப்பல் மின்னா, எங்கள் இரட்சகனே, நாங்கள் செய்த இந்த காரியத்தை பொருந்திக் கொள்வாயாக. நிச்சயமாக நீ பிரார்த்தனைகளை செவியேற்கக்கூடியவனாக இருக்கிறாய். தோல்வி அடையும் பொழுதும் அல்லாஹ்விடத்தில் வருவார்கள், வெற்றியை சுவைக்கும் பொழுதும் அல்லாஹ்விடத்தில் வருவார்கள். அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் நபிக்கு ஒரு பட்டத்தை சொல்லி அழைக்கிறான். இப்ராஹிம் முனீபாக இருந்தார். எல்லா காலகட்டங்களிலும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவராக இருந்தார். இந்த பண்பு அல்லாஹ் அதிகமாக அடியார்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பண்பு, அல்லாஹ் அதிகமாக நேசிக்கக்கூடிய பண்பு. தன்னுடைய அடியார்கள் தன்னிடத்திலே வந்து ஒவ்வொரு விஷயங்களுக்கும் கையேந்தி நிற்க வேண்டும் என்பது. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படித்ததினாலதான் தூங்கி எழுந்ததிலிருந்து மீண்டும் தூங்க செல்லும் வரைக்கும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்விடத்தில் கையேந்துவார்கள். தூங்கி எழுந்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா அமாதனா வ இலைஹி நுஷூர், மரணத்திலிருந்து எங்களுக்கு உயிரை தந்த ரப்புக்கே எல்லா புகழும், நாங்கள் மீண்டும் அவனிடமே திரும்பி செல்ல போகிறோம். அங்கு ஆரம்பிக்கிற துஆ தான். கழிப்பறை சென்றால் பிரார்த்தனை, கழிப்பறையை விட்டு வெளியே வந்தால் பிரார்த்தனை, ஒழு செய்வதற்கு முன்னால் இறை நினைவு, ஒழு செய்துவிட்டு ஒரு பிரார்த்தனை, வீட்டை விட்டு வெளியே சென்றால் ஒரு பிரார்த்தனை, பள்ளிக்குள் நுழைந்தால் நுழையும் பொழுது ஒரு பிரார்த்தனை, பள்ளிக்குள் அமர்ந்தால் பிரார்த்தனை, பள்ளியை விட்டு வெளியேறி சென்றால் பிரார்த்தனை, தன்னுடைய வாகனத்தில் ஏறி அமர்ந்தால் பிரார்த்தனை, நடந்து சென்றால் பிரார்த்தனை. எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நின்றார்களோ, உட்கார்ந்தார்களோ, படுத்திருந்தார்களோ எல்லா இடங்களிலும் தன்னுடைய ரப்பை சார்ந்து நின்றார்கள். இப்ராஹிம் நபியிடத்தில் படித்த பாடம் அது, இப்ராஹிம் நபி கற்றுக் கொடுத்த பாடம். இப்ராஹிம் நபியுடைய தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், வரலாறுகளை படிக்கக்கூடிய நாம் அவர்களிடத்தில் இருந்த மிக நுணுக்கமான இந்த பண்பை கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய ரப்பை அறிந்து கொள்வோம். இப்ராஹிம் நபி தன்னுடைய ரப்பை விளங்கி வைத்திருந்தார்கள். இந்த ஒட்டுமொத்த உலகம், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலே இயங்கக்கூடிய அத்தனை இயக்கங்கள் ஒரே ஒரு அணுவளவு தூசி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர வேண்டும் என்று சொன்னால் படைத்த ரப்பு நாடாமல் நகராது. எவ்வளவோ பெரிய படைகள் நிரன்று வேண்டும் என்று நம்மை அழிக்க வந்தாலும் ஊரே ஒன்று சேர்ந்து நெருப்பு
மூட்டி நெருப்புக்குள் தூக்கிய நினைத்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்பை விளங்க வேண்டிய விதத்தில் விளங்கியிருந்தார்கள். இந்த நெருப்பை பார்த்து நீங்கள் குதூகலிக்கலாம், இந்த நெருப்பு என்னை எரித்துவிடும் சுட்டுவிடும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் யாரை நம்புகிறேன் தெரியுமா? இந்த நெருப்புக்கு எஜமானனாக இருக்கக்கூடிய ரப்பை நம்புகிறேன். அதனால்தான் சொன்னாங்க, ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். நீ ஊரே சேர்ந்து நெருப்பு பற்றவை, என்னுடைய ரப்பு நாடினால்தான் அது எனக்கு தீங்கை தரும். இதே வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் இப்னு அப்பாஸுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். உலகமே ஒன்று சேர்ந்து உன்னை அழிக்க நினைத்தாலும் அல்லாஹ் உன் விதியில் எதை எழுதி வைத்திருக்கிறானோ அதை தாண்டி அவர்களால் ஒரு அணுவளவு கூட உனக்கு எதிராக அசைத்து விட முடியாது. இந்த ஆழமான நம்பிக்கை சஹாபாக்கிட்ட வந்து உட்கார போய்தான் இப்ராஹிம் நபியை அல்லாஹ்வுடைய தூதர் படித்து அல்லாஹ்வுடைய தூதர் தன் தோழர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க போய்தான் உஹது போர்க்களத்திலே பீதியை கிளப்புகிறார்கள் மக்கள். பதிலே வாங்கி அடிக்கு உங்களை அழிப்பதற்கு கூட்டம் கூட்டமாக எதிரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தோடு உங்கள் கதை முடிந்தது என்று சொன்ன பொழுது அப்பொழுது சஹாபாக்கள் அங்கே இப்ப சொன்ன பதிலை அல்லாஹ் சூரா பக்கராவிலே ஆல் இம்ரானிலே பதிவு வைக்கிறார். ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். சஹாபாக்கள் சொல்றாங்க, ஊரே திரண்டு வருது, உங்களை அழிக்க போறான், இதோட உங்க கதை முடிஞ்சு. அப்ப சஹாபாக்கள் சொன்னார்களாம், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அதை இப்னு அப்பாஸ் சொல்லுகிறார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த இறைவனை நினைவு கூர்ந்தார்களோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த ரப்பின் மீது தவக்கல் வைத்தார்களோ, அதே ரப்பின் மீது நபி தோழர்கள் அன்று தவக்கல் வைத்து நின்றதினால் உஹதிலே அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். நம்முடைய பல்வேறு காரியங்களில் நாம் என்ன விலகி வைத்திருக்கிறோம், என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? எனக்கு இருக்கிற அறிவை கொண்டு நான் இதை சாதித்து விடுவேன், எனக்கு இருக்கிற திறமையை கொண்டு நான் இதை சாதித்து விடுவேன், எனக்கு இருக்கிற செல்வாக்கை வைத்து நான் இந்த காரியத்தை சாதித்து விடுவேன், எனக்கு இருக்கிற செல்வத்தை பணத்தை வைத்து இந்த காரியத்தை நான் சாதித்து விடுவேன். ரப்பு நாடாமல், அல்லாஹ் நாடாமல், அகிலங்களின் அதிபதி நாடாமல் ஒரு அணுவை கூட நம்மால் அகற்ற முடியாது. மலக்குமார்கள் செய்கிற துஆவை அல்லாஹ் குர்ஆனிலே படம் எடுத்து காட்டுகிறான். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நமக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். கேட்கும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லி கேட்கிறார்கள், இந்த பிரபஞ்சம் முழுக்க தன்னுடைய அறிவாலும் அருளாலும் சூழ்ந்திருக்கக்கூடிய ரப்பே இந்த மக்களை மன்னிப்பாயாக. வார்த்தையை நல்லா கவனிங்க. நான் பேசுகிறேன் என்று சொன்னால் இந்த பேச்சு இந்த தொண்டையை விட்டு உங்களை வந்தடைய வேண்டும் என்று சொன்னால் அகிலங்களின் அதிபதி நாடினால்தான் வர முடியும். நான் சொல்லக்கூடிய செய்தி உங்கள் செவிகளுக்குள் செல்ல முடியும் என்று சொன்னால் அல்லாஹ் நாடாமல் உங்கள் செவிகளுக்குள் செல்லாது. நான் சொல்லக்கூடிய செய்தி பல பேருடைய உள்ளத்திலே போய் தங்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய ரப்பு நாடாமல் தங்காது. என்னுடைய அறிவை வைத்து பேச முடியாது, என்னுடைய ஆற்றலை வைத்து பேச முடியாது. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அவனிடத்திலிருந்து வராமல் எதுவும் சாதிக்க முடியாது. இதை இப்ராஹிம் நபி அவ்வளவு தெளிவாக விளங்கி வைத்திருக்க போய்தான் தன்னுடைய எல்லா காரியங்களிலும் அவனிடத்தில் போய் கையேந்தினாங்க. நீ நாடினால்தான் முடியும் ரப்பே, நீ உதவி செய்ய ரப்பே, உன்னுடைய அறிவு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாத ரப்பே என்று சொல்லி தன்னுடைய ரப்பிடத்திலே மன்றாடக்கூடியவர்களாக திரும்ப திரும்ப தன்னுடைய ரப்பிடத்திலே போய் நிற்கக்கூடியவர்களாக இப்ராஹிம் நபி இருந்ததை அல்லாஹ் முனீப் என்கின்ற செய்தியை சொல்லி பட்டப்பெயரை சொல்லி இப்ராஹிம் ஒரு முனீவாக இருந்தார், என்னிடத்தில் வரக்கூடியவராக இருந்தார். அந்த வந்த முனீப் செய்த ஒரு பிரார்த்தனைகள் நிறைய பிரார்த்தனை இருக்கு. அந்த பிரார்த்தனைகளிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பல்வேறு பாடங்களை ஆக்கி தந்திருக்கிறார். அந்த பிரார்த்தனைகளில் மிகச்சிறந்த பிரார்த்தனையில் ஒன்று இரண்டை மட்டும் நாம் பார்த்தோம் என்று சொன்னாலே அதில் ஏராளமான பாடங்களை இப்ராஹிம் நபியிடத்திலும் பெற்றிருக்கலாம். தன்னுடைய ரப்பிடத்தில் தான் கேட்கணும், தன்னுடைய ரப்பு நாடாமல் எதுவும் நடக்காது என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனையில் ஒரு முக்கியமான பிரார்த்தனை. அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கையேந்துகிறார்கள், ரப்பி என்னுடைய ரட்சகா ஹப்லி ஹுக்மா, எனக்கு ஞானத்தை கொடு அல்லாஹ். யார் கேட்கிறார்? ஒரு இறை தூதர் தன்னுடைய இளமை பருவத்தில், அதான் மெயினான பாயிண்ட், தன்னுடைய இளமை பருவத்தில் கேட்கிறார் தன்னுடைய அல்லாஹ்விடத்திலே, எஜமான இடத்திலே, ரப்பி என்னுடைய ரட்சகா ஹப்லி ஹுக்மா. இந்த இடத்துல நல்லா நீங்க கவனிச்சு டீப்பா கவனிச்சு பாருங்க. இல்மு, கல்விக்கு அறிவுக்கு அரபியில சொல்லக்கூடிய வார்த்தை இல்மு. இந்த இல்ம் என்ற வார்த்தையை இப்ராஹிம் நபி பயன்படுத்தல. எவ்வளவு நுணுக்கமாக பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க. ஹுக்மா, ஹிக்மத், மதிநுட்பம், சமயோஜித புத்தி. ஒரு தலைவனுக்கு தேவையானது சமயோஜித புத்தி. ஒரு ஆளுமை திறன், ஒருவன் சிறந்த தலைவன் என்று சொன்னா அவனிடத்தில் சமயோஜித புத்தி இருக்கணும். சந்தர்ப்பத்திற்கு தகுந்தாப்போல் சரியான முடிவை எடுப்பவன் தான் சிறந்த தலைவன். கல்வி எல்லாருக்கும் இருக்கும். இன்ஜினியரிங் படிச்சவனும் அறிவாளி தான்,
டாக்டர் படிச்சவனும் அறிவாளி தான், பெரிய தொழில் விருப்பங்களை MBA பிசினஸ் போன்ற படிப்புகளை படித்தவனும் பட்டதாரிகளும் அறிவாளிகள் தான். ஆனா ஞானம் எல்லாருக்கும் இருக்காது. ஞானம் வேற, கல்வி வேற, அறிவு வேற, ஞானம் வேற. அதனால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அவர்களை கேட்கும் பொழுது கேட்கிறார்கள், ரப்பி ஹப்லி ஹுக்மா, இந்த ஹுக்மா என்று சொல்லக்கூடிய ஞானத்தை எனக்கு வழங்கு. இது ஏன் வேற நம்ம சொல்றோம்? அது அல்லாஹ்வே திருமறை குர்ஆனில் சொல்றான். சூரா பக்கராவுடைய 269வது வசனத்துல, யுஹ்தில் ஹிக்மத்த மையஷா, அவன் நாடுவோருக்குத்தான் ஹிக்மத்தை கொடுப்பான். எல்லாருக்கும் ஹிக்மத்தை கொடுக்க மாட்டான். எல்லாருக்கும் அந்த சமயோஜித புத்தியை கொடுக்க மாட்டான். எல்லாருக்கும் அந்த அறிவு ஞானத்தை வழங்க மாட்டான். அல்லாஹ் சொல்றான், யுஹ்தில் ஹிக்மத்தம் யஷாவ் மையஷாவ் வமை யுஹ்தில் ஹிக்மத்த ஃபகத் ஊதிய கைரன் கஸீரா. யாருக்கு ஹுக்மா வழங்கப்பட்டு விட்டதோ, ஞானம் வழங்கப்பட்டு விட்டதோ, அவர் நிறைய நன்மைகளை பெற்றவர் ஆவார். அறிவு ஞானம் எவ்வளவு ஒரு மகத்துவம் வாய்ந்தது என்று சொன்னா, அது சாதாரண ஒன்று கிடையாது. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் கொடுப்பான். படித்தவன் எல்லாம் ஞானியாக முடியாது. படிக்காதவன் கூட சில நேரத்தில் ஞானியா இருப்பான். படித்தவனால் சாதிக்க முடியாத சில விஷயங்களை படிக்காதவன் போய் சாதித்து காட்டுவான். எப்படி முடிந்தது? அல்லாஹ் அவனுக்கு வழங்கிய ஞானம். அது ஒவ்வொரு துறை சார்ந்து வித்தியாசப்படும். ஆனால் நாம் கேட்க வேண்டிய ஞானம் என்று எப்படிப்பட்ட ஞானம்? ரப்பை அறியக்கூடிய ஞானம். தன்னுடைய ரப்பு யார், அவருடைய தன்மைகள் என்ன, அவருடைய பண்புகள் என்ன, அவருடைய ஆற்றல் என்ன, அவருடைய அதிகாரம் என்ன. இன்றைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா அந்த சமுதாயத்துல? ஏன் தர்காவாசல் போய் முட்டலாம்? ஏன் அங்க நின்று அந்த தர்காவில இறந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போன அவர்களிடத்தில் போய் நின்று எங்களுடைய அவுளியாவே எங்களுக்கு பிள்ளைகள் கூட என்று கேட்கிறான். வியாபாரத்தில் நஷ்டமாகிவிட்டது, இந்த தாயத்தை தேய்த்து கொடுங்கள், கெட்டிக்கொள்கிறோம், கடையில கெட்டிக்கொள்கிறோம், இதனால் எங்கள் கல்லா கட்டும் என்று நம்பி என்பதற்காக தர்காவில கூடுகிறான். அவன் ரப்பை அறியவில்லை. பெரும்பெரும் டாக்டராக இருக்கிறான், பெரும்பெரும் ஜட்ஜாக இருக்கிறான், நீதிபதியாக இருக்கிறான், சட்டத்தை கரைத்து குடித்து வைத்திருக்கிறான். தீர்ப்பு வழங்க செல்வதற்கு முன்னால் கோர்ட்டு வாசலிலே ஒரு சாணம், மாட்டு சாணத்திலே பிள்ளையாரை போன்ற ஒரு உருவம் செய்து வைக்கப்படுகிறது. அதில் நின்று நெடுஞ்சான்களையாக வணங்கிவிட்டு, இந்த சாணம் எனக்கு அறிவை தரும், அதனால் நான் சிறந்த தீர்ப்பை வழங்கப் போகிறேன் என்று தன்னுடைய ரப்பை பற்றி அவன் அறியாத காரணத்தினால், ஞானம் இல்லாத காரணத்தினால் மாட்டு சாணத்தின் முன்னால் விழுந்து கிடக்கிறானா இல்லையா? அவன் படித்தவன் தான், நீதிபதி, பெரிய பெரிய ஜட்ஜிகள், வக்கீல்கள், வழக்குரைஞர்கள், வழக்காடு மன்றத்தில் அவர்கள் பேசினால் பதில் பேச முடியாத அளவுக்கு அந்த துறையிலே பெரிய கல்விமான்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன ஞானம் இல்லை? அல்லாஹ்வை பற்றி அறியக்கூடிய ஞானம் இல்லை, ஹிக்மத் இல்லை. அப்படிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது எவ்வளவு மிக அற்புதம் என்பதை நினைத்து பாருங்கள். ஒவ்வொரு இளைஞனும் கேட்கணும். இப்ராஹிம் நம் இளமை பருவத்திலே கேட்ட துஆவை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான் என்று சொன்னால், இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் ஹிக்மத் நிறைந்த இளைஞர் கூட்டமாக உருவாக வேண்டும். இன்றைய காலத்தின் அவசியம், இன்றைய காலத்தின் தேவை. ஆனால் இன்றைக்கு இளைய சமுதாயம் கிடைத்த ஹிக்மத்தை கூட விட்டுவிட்டு, கிடைத்த கல்வியானத்தை விட்டுவிட்டு, திருமறை குர்ஆன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலிருந்து அந்த ஞானத்தை விட்டுவிட்டு, ஹதீதுகளை விட்டுவிட்டு இன்றைக்கு மனம்போன போக்கில் போய் சீரழிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இந்த நேரத்தில் நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நீ உன்னுடைய ரப்பிடத்திலே ஹிக்மத்தை கேள், ஹுக்மாவை கேள், அறிவு ஞானத்தை கேள். அதை கேட்டதினால் அல்லாஹ் என்ன செய்றான்? பரிபூர்ணமாக தருகிறான். இப்ராஹிம் நபிதான் ஒரு கடவுளை அறிந்த ஒரு அடியாருக்கு சரியான உதாரணம். ரப்புடைய குணங்களை பற்றி அறிந்ததற்கு சரியான உதாரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ரப்புடைய வல்லமை பற்றி அறிந்ததற்கு சரியான உதாரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். ஆனால் நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என் மகன் இன்ஜினியர் ஆகணும், என் மகன் டாக்டர் ஆகணும், என் மகன் அந்த துறையில சிறந்து விளங்கணும், பைலட் ஆகணும், அது ஆகணும். தவறு கிடையாது. உலகத்திலே கல்வியை நோக்கி செல்வதற்கு இஸ்லாம் தடையாக இல்லை, இன்னும் அதிகமாக ஊக்கப்படுத்துகிறது. ஆனால் கற்றுக்கொள்ள வேண்டிய கல்வியிலேயே, நமக்கு அடைய வேண்டிய அறிவிலேயே, ஞானத்திலேயே முதலாவதாக வர வேண்டிய ஞானம், நம்முடைய பிள்ளைக்கு வந்து சேர வேண்டிய ஞானம் எது தெரியுமா? படைத்த ரப்பை பற்றிய ஞானம். மௌத்தா போயிட்டா, கபூர்ல வச்சு அடக்கம் செஞ்சுட்டா, மலக்குமார் வந்து கேள்வி கேட்கும்போது முதல் கேள்வி என்ன கேள்வி? தம்பி என்ன இன்ஜினியரிங்க படிச்சீங்க? அரியர் சத்தம் வச்சிருக்கீங்க? என்ன பண்ணீங்க? ஏன் நல்லா படிச்சீங்களா? கோல்டு மெடல் வாங்கினீங்களா? அதுக்கு ஏற்ற மாதிரி அங்க தீர்ப்பு வழங்கப்படும். ஃபர்ஸ்ட் கேள்வி மன் ரப்புக்க, ரப்பை பற்றிய கேள்விதான் முதல் கேள்வி.
இந்த உலகத்தை விட்டு போன உடனே நாம் சந்திக்கக்கூடிய முதல் கொஸ்டின் ரப்பை பற்றியதுதான். ரப்பை பற்றிய ஞானம் இல்லை என்று சொன்னா தர்காவுக்கு போவான், தாயத்தை கட்டுவான், எல்லாத்தையும் நம்புவான், எல்லாத்துக்கும் கடவுளுடைய சக்தியை கொடுப்பான். அவனுக்கு பிரித்து பார்க்க தெரியாது. ரப்பு யார், அடிமை யார், அப்து யார் தெரியாது அவனுக்கு. அப்துவையும் ரப்பையும் ஒன்னாக்குவான், ரப்பையும் அப்தையும் பிரிக்க தெரியாது. அதனால அப்துடைய கால்களை விழுந்து கிடக்கிறான். ஏன் விழுந்து கிடக்கிறான்? இப்ராஹிம் நபி கிடைத்த அந்த ஞானம், இப்ராஹிம் நபி கேட்ட அந்த ஹிக்மா நாம் கேட்காமல் விடுவதனால், இந்த சமுதாயம் விளங்காமல் விட்டதினால் இது போன்ற தீமைகள் இன்றைக்கு சமூக குழப்பங்கள் வந்திருக்கிறது என்று சொன்னால் நம்ம விளங்கிக் கொள்ளக்கூடிய செய்தி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பிரார்த்தனைகள் நிறைய இருக்கு. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு படிப்பினை. அதிலே முதல் விஷயம் அவர் இளமை பருவத்தில் கேட்ட பிரார்த்தனை என்பதனால் இதை நாம் எடுத்திருக்கிறோம். இதில் ஏராளமான படிப்பினை இருக்கிறது. இந்த ஆயத்துக்களை நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்து பார்த்தால் சுப்ஹான் அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அறிஞானத்தை உங்களுக்கு பார்க்கலாம். அவ்வளவு அற்புதமான பிரார்த்தனைகள். ஒவ்வொரு பிரார்த்தனை, எந்த பிரார்த்தனை நீங்க ஸ்கிப் பண்ண முடியாது, இது வேண்டாம் என்று சொல்லிவிட முடியாது. அத்தனை பிரார்த்தனையும் நுணுக்கமான பிரார்த்தனை. ஒரு ஏகத்துவவாதி எல்லா தொழுகைக்கு பிறகு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பிரார்த்தனை விஷயங்கள். அப்ப இந்த பிரார்த்தனைகளை நாம் படிப்போம், இதிலிருந்து படிப்பினை பெறுவோம். ரப்பு அதற்கு அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த புனிதமிக்க துல்ஹஜ்ஜுடைய மாதம் இன்று இன்ஷா அல்லாஹ் பிறை தேட வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது. அல்லாஹுடைய நாட்டத்தினால் இன்றைக்கு பிறை தென்பட்டால் துல்ஹஜ் மாதத்தை நாம் அடைய ஆரம்பித்து விடுவோம். துல்ஹஜ் மாதத்திற்கென்று பல்வேறு சிறப்புகள் இருப்பது போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தின் முதல் 10 நாட்களுக்கு அதிகமான சிறப்புகளை சொல்லியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வேறு நாட்கள்ல வருஷத்துல 365 நாள்னா மீதி இருக்கிற 355 நாட்கள் இந்த 10ஐ விட்டு விட்டு மீதி இருக்கிற மற்ற நாட்கள்ல செய்யக்கூடிய எந்த ஒரு நற்செயலாக இருந்தால் இந்த துல்ஹஜ் முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய நற்செயலை விட சிறந்தது அல்ல. ஆள் நிற்கிறாங்க. இந்த 10 நாட்கள்ல செய்யக்கூடிய நற்செயல் மற்ற 355 நாட்கள்ல எந்த நாட்கள்ல செய்யக்கூடிய நற்செயலுக்கும் ஈடாகாது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வலதன் ஜிஹாத், அல்லாஹ்வுடைய தூதரே ஜிஹாதை விடுவோமா என்று கேட்கிறாங்க. எல்லா நற்செயலையும் சொன்னீங்கல்ல, நோன்பு, தான தர்மம், தொழுகை, அப்ப ஜிஹாதை விடுவோமா சிறந்தது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல, ஜிஹாதுக்காக ஒரு முஸ்லிம் கிளம்பி சென்று தன்னுடைய உயிரையும் தன்னுடைய செல்வத்தையும் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய நன்மைக்கு ஈடு செய்ய முடியாது. ஆனால் அது தவிர மற்ற எல்லா நற்செயல்களையும் ரசூலுல்லாஹ் கொண்டு வந்துட்டாங்க. மற்ற நாட்களில் செய்வதை விட இந்த துல்ஹஜ் முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு கூடுதல் சிறப்பு அல்லாஹ்விடத்தில். அதனாலதான் நீங்க அரபு மக்களை பாருங்க, மற்ற நாட்கள் அவன் அடிக்கிற சேட்டை, அவன் பண்ற லூட்டி எல்லாம் வேற. இந்த துல்ஹஜ் 10 நாள் வந்துருச்சுன்னு வைங்களேன், அவனை போல் தர்மம் செய்ய முடியாது, அவனை போல் மக்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. வரக்கூடிய ஹாஜிகளை ஓடி ஓடி விழுந்து விழுந்து உபசரிப்பான், நன்மைகளை ஓடி ஓடி சேகரிப்பான். ஏன்னா இந்த 10 நாட்களுடைய சிறப்பை அவன் விளங்கி வைத்திருப்பதினால். பெண்கள் இறங்கி வந்து உணவு கடைகளை நின்று கொண்டு ஒவ்வொரு வருவோருக்கெல்லாம் அவர்களுடைய செலவுல பொருளாதார உணவை கொடுப்பாங்க. ஏன்னா உணவளிப்பது சிறந்த வேலையா இஸ்லாத்துல, பசித்தோருக்கு உணவளிப்பது. அப்ப இந்த 10 நாட்கள் நம்ம என்னதான் செய்யலாம்? நஃபிலான தொழுகைகளை அதிகமாக தொழுது அல்லாஹ்வுடைய அருளை பெறலாம். நஃபிலான நோன்புகளை நோக்கலாம். திருமறை குர்ஆனோடு அதிகமாக தொடர்பில் இருக்கலாம். ஏழை எளியோரை தேடி சென்று அதிகமாக தான தர்மங்களை கொடுக்கலாம். நோயாளிகளை நலம் விசாரிக்கலாம். ஜனாசா வாய்ப்பு கிடைத்தால் ஜனாசாவில் கலந்து கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனால் பசித்தோருக்கு உணவளிப்பது இஸ்லாத்தில் சிறந்த காரியம். பசித்தோரை தேடி சென்று நம்மால் இயன்ற அளவுக்கு அவர்கள் உணவுகளை வாங்கி கொடுக்கலாம். எத்தனையோ நல்லறங்கள் இந்த 10 நாட்களில் நாம் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதையும் இங்கே நினைவுபடுத்திக் கொள்வோம். அதே போல இந்த துல்ஹஜ் மாதம் பிறந்து விட்டால் குர்பானி கொடுக்க நாடியவர் நகங்களையோ முடிகளையோ வெட்டக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு தடை விதித்திருக்கிறார்கள். அந்த சட்டங்களையும் அறிந்து அந்த சட்டங்களை பேணி நடக்கக்கூடிய மக்களாக இருப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய இபாதத்துகளை பொருந்திக் கொண்டு நன்மையை பரிபூர்ணமாக ஆக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.